வெல்கம் வீவர்ஸ். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 400 கோடி செலவில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்தை சில நாட்களுக்கு முன்புதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஒரு நாளைக்கு 2300 பேருந்துகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் உள்ளது. இதையெல்லாம் கடந்து இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு கட்டப்பட்டதுதான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் வைத்துள்ளனர். இந்த பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தது. இந்த பேருந்து நிலையம் சுமார் 89 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் சென்னையின் புதிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் முக்கியமாக திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கு பேருந்து சேவையை வழங்குகிறது. சென்னை மக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் எம்டிசி பேருந்துகள் மூலம் கிளாம்பாக்கத்தை அடைய வேண்டும். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடைய ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆவதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இப்போதைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் எந்த ஒரு ரயில் நிலையமோ மெட்ரோ வசதியோ இல்லை. ஆனால் தமிழக அரசு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரில் ரயில் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இந்த ரயில் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 20 கோடியை ரயில்வே வாரியத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த ரயில் நிலையம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிவடைந்து செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கிறார்கள். இந்த ரயில் நிலையம் அமைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரயில் நிலையம் 3 நடைமேடைகளுடன் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையம் வரும் பட்சத்தில் இந்த ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்வதில் சிக்கல் உள்ளதால் அதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதற்காக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் ஏர்வே பிரிட்ஜ் அமைக்க நிலம் எடுக்கும் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய ஆகாய நடைமேடைக்காக 5900 சதுர மீட்டர் நிலத்தை கையகப்படுத்த செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த ஏர்வே பாத் 400 மீட்டர் நீளத்தில் அமைய உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ட்ரெயின் பாதையை விரிவாக்கம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு 4000 கோடி செலவாகும் என சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் தமிழக அரசிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு கூட நிதி வராத நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக இந்த விமான நிலையம் கிளாம்பாக்கம் திட்டம் இப்போது எடுக்கப்பட வாய்ப்பில்லை என்று வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த திட்டம் நிதி பற்றாக்குறையால் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக சிறிது காலம் கழித்து எடுக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். இந்த திட்டத்தில் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மொத்தம் 15.3 கிலோமீட்டர் பாதை அமைக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க தெற்கு ரயில்வேயால் 20 கோடியில் டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் ஏர்வே பாத் அமைக்க நிலம் கையகப்படுத்த உள்ளனர். ஆக மொத்தத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்ல சென்னை வாசிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரும் முயற்சியில் தமிழக அரசு இறங்கியுள்ளது. உண்மையில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் சென்னைக்கு உள்ளே போக்குவரத்து நெரிசல் குறைந்தே காணப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நன்றி.